ஈமானிய உணர்வு. அதுதான் ஷர்காவின் பெரிய எழுத்தாளர், பலஸ்தீனிய எழுத்தாளர் அதுதான் ஷர்காவி. நிறைய கடிதங்கள், குர்ஆனுக்கு விரிவுரை, ஹதீஸிற்கு விளக்க உரை எல்லாம் நிறைய எழுதியவர். அவர்கள் சொல்லுகிறார்கள், ஒரு நாள் ஒரு தொலைக்காட்சி செய்தி நானும் என் மனைவியும் அமர்ந்து பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த கசாவுடைய பகுதியில இந்த குழந்தைகள் சந்திக்கிற பெரும் பெரும் சோதனைகள், பசியால் அவர்கள் அழுவது, இப்ப குண்டு மலையை முடிவது, திடீரென பெரும் பெரும் கட்டடங்கள் எல்லாம் சீட்டுக்கட்டுகளை போல சரித்து விழுவது, இந்த நிகழ்ச்சிகளை எல்லாம் தொடர்ந்து பார்த்து கொண்டிருந்தனா என் மனைவி என்னிடத்திலே சொன்னார், இந்த கசாவுக்கு முடிவு வந்ததற்கு பின்னால அல்லாஹ்வின் அருளால் அங்க இருக்கிற நிறைய குழந்தைகளை நம் வீட்டிற்கு அழைத்து வந்து நம் குழந்தைகளோடு அவர்களையும் வளர்க்க வேண்டும், நல்ல முறையில் உணவளித்து அவர்களை வளர்த்து பராமரிக்க வேண்டும் என்று மனைவி சொன்னார். என் கருத்து சரியா என்று கேட்கிற போது அதுதான் ஷர்காவி சொல்லுகிறார்கள், நான் என் மனைவியிடத்திலே சொன்னேன், கசாவுடைய குழந்தைகளை நாம் அழைத்து வந்து வளர்ப்பதற்கு பகரமாய் நம் குழந்தைகளை கொண்டு போய் கசாவின் தாய்மார்களிடத்திலே ஒப்படைத்து வளர்க்க அவர்களிடத்திலே ஒப்படைப்பது சிறந்தது என்று. காரணம், அந்த தாய்மார்கள் இவ்வளவு உயிருக்கு அச்சம், அடுத்த நிமிடம் உயிர் வாழ்வது சந்தேகம் என்கிற சூழ்நிலையில் என்ன வேண்டுமானாலும் நடக்கலாம் என்கிற ஒரு கத்தி மேல் பயணிக்கிற ஒரு சூழ்நிலையில் கூட அந்த தாய்மார்களுடைய உறுதி எவ்வளவு தூரம் அப்படின்னு சொன்னா, எந்த நிலையிலும் நிலை தடுமாறாத தாய்மார்களாக, எவ்வளவு பெரும் குண்டு வீச்சு ஏவுகணை தாக்குதலை கண்டும் கூட நிலை தருமாடாமல் அவர்களின் நாவுகளில் வருகிற வார்த்தை ஹஸ்புனல்லாஹ், அல்லாஹ் எங்களுக்கு போதுமானது. எவ்வளவு பெரும் விபரீதங்களை சந்திக்கிற போதும் கூட, பெரும் பெரும் உயிரிழப்புகளை பார்க்கிற போதும் கூட கையில் இருக்கிற குழந்தை இறந்து ஜனாசாவாக போகிற சூழ்நிலை, இப்ப கணவன் மையத்தாக இருக்கிற நிலை, எல்லாவற்றையும் கண்கொண்டு பார்க்கப்படும் கூட மன உறுதியோடு சொல்கிற வார்த்தை ஹஸ்புனல்லாஹ், அல்லாஹ் எங்களுக்கு போதுமானது. இந்த தாய்மாரிடத்திலே கொண்டு போய் நமது குழந்தைகளை ஒப்படைக்க வேண்டும் என்று அதிலும் ஷர்காவி சொல்கிறார்கள். நான் என் மனைவி இடத்திலே சொன்னேன். மட்டுமல்ல, அந்த குழந்தைகள் இன்னைக்கு நம்ம குழந்தைகள்லாம்